எனக்கு தாவீதனிடத்தில் பிடித்த ஒரு காரியம், தன் தவறு செய்கிறார். சட்டத்துக்கு முன்னால நேற்றுக்கு ராத்திரி சொன்னேன், புருஷன் இழந்து விட்டான், அந்த மனுஷன் செத்துட்டான். யாரு? பட்சேபாள் புருஷன். பட்சேபாளுக்கு தாவீது என்ன செய்கிறார்? வாழ்க்கை கொடுக்கிறார். சமுதாயத்தின் பார்வையில் ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு நல்ல மனிதன் என்று சொல்லுகிற ஒரு பெயர் இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு, தாவீதுக்கு மட்டும்தான் தெரியும் இவன் பண்ணது வேண்டாத்தனம். இப்ப யாருக்கு தெரிஞ்சு போச்சு? ஆண்டவருக்கும் தெரியுது. பைபிள் சொல்லுது, எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் வெளியரங்கமாயும் நிர்வாணமுமாயும் இருக்கு. இது ஆண்டவர் யாரிடத்தில் சொல்லிவிட்டார்? நாத்தான்ட்ட சொல்லிட்டார், நீ போய் அவன்கிட்ட சொல்லு இப்படி. உடனே அந்த வார்த்தை கிடைத்த உடனே தாவீதினிடத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு காரியம், தவறு செய்து விட்டா நாத்தான் அந்த வார்த்தையை தன்னிடத்தில் சொன்ன உடனே நான் நினைக்கிறேன், நான் இப்படி நினைக்கிறேன், நாத்தானை போட்டோம்னா யாருக்கும் தெரியாதுல்ல. இப்ப எனக்கு என்னுடைய உண்மை நிலை தெரிந்தவர் நான், தெய்வம் நாத்தான். இப்ப ஆண்டவர் டைரக்டா யார்கிட்ட வந்து சொல்ல போறார்? இவனையும் போட்டோம்னா தாவீதுக்கு தெரியும், ஆண்டவர் உணர்த்துகிற நேரத்தில் உணர்வடையவில்லை என்று சொன்னால் தெய்வம் உலகம் முழுவதையும் தனக்கு விரோதமாய் மாற்றி விடுவார் என்று. இப்ப உடனே புரிகிறார், எனக்கு மட்டும் தெரிந்த காரியத்தை இன்னொருவனுக்கு தேவன் பேசிவிட்டார். இப்ப நான் என்ன ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப மனதில்லை என்று சொன்னால் இன்னும் அவமானப்பட வேண்டியது வரும். உடனே சொன்னார், ஆண்டவரே, என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும். விழுந்துட்டான்.